டேய் நீங்க டீ கடைக்கு போங்க, அதுக்குள்ள உள்ள போய் அட்டனன்ஸ் போட்டு வந்துடுறேன். எங்கடா வண்டி பாக்குற? அது போலீஸ் வண்டிடா, தூக்கிட்டு போய் தொலைஞ்சிடாத. டேய் போலீஸ் வண்டியா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பார்க்க தான் போற. சைரன் வச்ச வண்டியில முன்னாடி பின்னாடி 2 கார் மாசா வர போறேன். நீ பார்க்க தான் போற. ஆமாடா, இவன் பெரிய கலெக்டரு. இவனுக்கிற காட்சிக்கு சைரன் வச்ச வண்டியில கூட்டு போய் தான் தூக்கில போடுவாங்க. போடா டேய், ஓவரா பேசாத. நான் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேண்ணா. வந்தது லேட்டு, இதில் வேற வந்த உடனே டீ கடைக்கு போகிறேங்கிற. எப்படி தான் உருப்பிட போறியோ தெரியல. ஆனா 2 டீ. டீடா. டேய் நேத்து போனல, என்னாச்சு? என்னடா எப்பயும் போல தான், ஒன்றும் செட் ஆகலை. சரி விட்ரா, இன்னைக்கு தான் போறோம்ல, நல்லதே நடக்கும், பார்த்துக்கலாம். ஆட போடா, ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு இதை வேற எப்படி சொல்ல போறேன்னு தெரில. ஏண்டா இன்னைக்கு அக்கௌண்ட்ல தான் டீயா? இதான் பழைய பாக்கி. எப்ப வேலை கிடைச்சி எப்ப போய் இப்படி டீ குடிச்சே சொத்தளிச்சிருவீங்க போல. வந்து சேருங்க. டேய் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் கஸ்டமர் வந்துட்டாங்க, டெலிவரி கொடுக்கணும். டேய் இந்த மாதிரி தான் என் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா கேட்டியா நீ? சரி விடுங்கடா. டேய் இப்போ டைம் வேற ஆச்சுடா, என்ன பண்றது? மாத்தணும்னா ஆல்ரெடி நிறைய கம்பெனி ஏறி இறங்கியாச்சு. இந்த வேலையாச்சும் கிடைக்கிற மாதிரி பேசுறா, ஓகேவா? வேலை கிடைக்கணும்டா. ஆனா சரி ரிலாக்ஸா இரு, டென்ஷன் ஆகாத. தனுஷ், எஸ் மேம். சார் மே கம் இன்? எஸ் கம் இன். டேக் யூ சீட். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? சார் ஆக்சுவலாக 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக நமக்கு செட் ஆனதில்லை. டிகிரி முடிச்சு 2 இயர்ஸ் ஆச்சு, இனியும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல? சார் அது எதுனால? ஓகே, ஐ வில் கால் யூ பேக். யூ கேன் கோ நவ். தேங்க்யூ சார். ஏண்டா எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து பைக்கை பிரித்து உள்ள என்னெல்லாம் இருக்கும் பார்க்கணும் ஒரு ஆசை. அதனால மெக்கானிக் ஆகிட்டேன். நீங்கள் எதுக்கு இன்ஜினியர் படிச்சீங்க? அந்த இளவா? அப்பா வெளியே இருக்காரு, பார்த்து போயிட்டாங்க. சரிம்மா. போயிட்டாங்க. இவன் இன்னும் வரல, டைம் வேற ஆச்சு பாடுறா. ஆல்ரெடி லேட் ஆச்சு, இன்னுமாடா வரான்? இவன் வேற யாருன்னு தெரியல, ரொம்ப நேரமா நின்று இருக்கிறான். அதானே இவ்வளவு நேரம் பண்ணிட்டான் பாரு. சீக்கிரம் டேய், வாடா. வாடா. வரேன்டா, இருங்கடா. நான் வேற பாஸ் ஆயிட்டேன். எங்க அம்மா 108 தேங்காய் உடைக்கிற நேரம் சொல்லிக்குது. டேய் இங்க பாருடா, நானும் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன்டா. போடு. என்னடாச்சு? ஊத்திக்கிச்சு. சரி வா, பரவாயில்ல போலாம். சரி ஓகேடா, நாளைக்கு பார்க்கலாம். ஈவினிங் கிளம்பிட்டு அங்கிள் பாய். பாய்ப்பா. தனுஷ் சூப்பர், நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்ட. தேங்க்ஸ்ப்பா. நெக்ஸ்ட் உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ படி. சரிப்பா. அப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே சரி போலாமா? போலாம்ப்பா. மிஸ் ஆன பேப்பரில் நம்ம பேர் இருக்குமோ? மேடம், ரிசல்ட் போடல, என் நேமே இல்லை. தம்பி நீ இந்த ஸ்கூலே இல்லப்பா. இந்த ஸ்கூல் இல்லையா? மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா, தனுஷ் நல்ல மார்க் எடுத்துப்பான் போல. என் பையன் இல்ல,
அடுத்து என்ன முடியும் மாமா? நான் என்னம்மா முடிவு பண்ணுறது? படிக்க போகிறது அவன். நல்லா படித்தா சரி. அட ஏன் மாமா, இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தெரியும்? இந்த காலத்து பசங்க சினிமா எடுக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட போகிறாங்க. நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிருக்கீங்க. நிறைய கடன் வேற, வீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏதாவது பார்த்து நல்லதாக படிக்க வைங்க. இன்ஜினியரிங் தான்ப்பா பெஸ்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லட்சமாக சம்பாரிச்சிட்டு இருக்கான். பேசாமல் நம்ம பையனையும் இன்ஜினியரிங்கே படிக்க வச்சிடலாமே. ஆமாண்ணா, டாக்டர் கூட நீட்டு கீட்டுன்னு இருக்குது, செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. பேசாமல் இன்ஜினியர் படிக்க வச்சிரு, நம்ம பையன் ராஜா மாதிரி இருக்கும். ஆமா மாமா, என் பையன் இன்ஜினியர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பெருமையா இருக்கும்ல. எங்க சொந்தக்கார பையன்லயும் ஒருத்தன் இன்ஜினியர் சொல்றதுக்கு எங்களுக்கும் பெருமையா இருக்கும்ல. யோசிங்க. ம், சரிம்மா, யோசிக்கிறேன். என்ன படிக்கலாம் டிசைட் பண்ணிட்டப்பா. என்ன டிசைட் பண்ணியிருக்க? பா விஸ்காம் படிக்க போறேன்ப்பா. விஸ்காம் படிச்சு பெரிய நடிகனா போறேன்ப்பா. பெருசா ஸ்கிரீன்ல எல்லாரும் கை தட்டுவாங்க. உன்னை பெருமைப்படுத்த போறேன்ப்பா. என்ன தருதலையா போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை அதிகமாக மார்க் வாங்கிட்டேன்ற திமிரில் பேசுறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒழுங்கா இன்ஜினியரிங் படிச்சு நல்ல ஒரு வேலையை பார்க்குற வழியை பாரு. பா நீதான்ப்பா நான் எது பண்ணாலும் எனக்கு பேக் போனா இருப்பேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னப்பா, இல்லைன்னு சொல்லியே. ஆனால் இந்த ட்ராமா, இந்த சினிமா இதெல்லாம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. இது வார்த்தைக்கு வேணால் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. பா இல்லைப்பா. இங்கே பாரு, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதே நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை பார்த்துப்பேங்கிறதுனால தான். உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இல்லை. ஒழுங்கா போய் இன்ஜினியரிங் படிக்கிற வேலையை பாரு. போ. இதான் மாப்பிள்ள நடந்துச்சு. மாப்பிள இது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாரும் வீட்டில் நடக்கிறது தான். என்னெல்லாம் பாரு எவ்வளவோ பிரைனஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனால் நான் எனக்கு பிடிச்ச வழியை நான் பண்ணிட்டுருக்கேன். நீ சொல்றது கரெக்டா? முன்னெல்லாம் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போனா இவங்க தான் நம்ம பசங்க, இவங்க தான் நம்ம பசங்கன்னு பெருமையா பேசுவாங்க. இப்போ பாரு, வேலை இல்லைன்னு தெரிஞ்சவொடனே இவங்கெல்லாம் யார் பசங்கன்னு கேட்குற அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்றாங்கடா. அச்சே, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோமா, மொய்ய கீய வச்சோமா, பாலையை வலிச்சு நக்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டு அடுத்த வாழ்க்கை எப்படி ஆராய்ச்சி பண்றதுன்னு சொந்தக்காரங்க பொழப்பா போச்சு. விட்ரா, நடந்தது நடந்துச்சு. உனக்கு என்னப்பா கிச்சான் ஊனா பிசினஸ் தூக்கி உங்க அப்பா கையில கொடுத்துருவாரு. தூக்கி கொடுப்பாங்க. அவன் வீட்டு கஷ்டம் அவனுக்குடா. ராஜா விட்டு கண்ணு குட்டியாட்டுக்கிறான். அதுக்கப்புறமேட்டு அமைதியா கம்முன்னு வாங்கடா, நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன்டா. அம்மா மேல காட்டுறாங்க அம்மனாட்டி. மா உப்பு எடுத்துட்டு வாமா. மா வேலைக்கு போனியா? என்னடா ஆச்சு? இல்லம்மா ஓகே தான், பட் கம்பெனியில் நெக்ஸ்ட் மந்த் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. போன மாசம் ஒரு கம்பெனிக்கு போனியா, அது இந்த மாசம் சொல்றாங்களா? அது என்னாச்சு? அது எப்பறா உனக்கு தொண்டைக்குழியில சோறு இறங்குது? கூச்சமே இல்லாம வேலைக்கு போறேன்னு மாசம் இப்படியே சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்க. அதுக்கு நான் என்னமா பண்றது? கம்பெனியில் அப்படி சொல்றாங்க. எனக்கு மட்டும் என்ன சம்பளம் வாங்காம சும்மா உட்காந்து சாப்பிடும் தலையெழுத்தா? சரி நிறுத்துறா. நீ ஒழுங்கா வேலை கேட்டா அவன் ஏன்டா வேலை தராம போறான்? ஒழுங்கானா எப்படி கேட்கணும்? காலில் விழுந்து கேட்கணுமா, கதறி எழுதி கேட்கணுமா? எல்லாம் கேட்டாச்சு. நேரத்துக்கு நேரம் சோறு கேட்க தெரியுது இல்ல, சோத்துல உப்பு இல்லன்னு கேட்க தெரியுது இல்ல, வீட்டுக்கு 4 காசு சம்பாரிச்சு தரணும்னு துப்பு இல்ல. என்கிட்ட வாய் பேசுற? அப்படி ரோசம் இருக்கிறவன் டீ கடையில போய் 4 எச்ச கிளாஸ் கழுவி சொந்த காசுல சாப்பிடணும். இப்படி தெண்டமா உட்காந்து சாப்பிடக்கூடாது. போ நைட்டு சாப்பிட வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பேசிக்கிறேன்.
நீ சின்ன வயசுலயே படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேனே, இப்படி பண்ணிட்டியேடா. எந்திரிடாடே, உன்னை பேசி பேசியே கொண்டுட்டேனேடா. எந்திரிச்சு வாடாடே. எல்லாம் ஒன்னால தாயா. படி படின்னு அவனை விட்டுருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் படிச்சிருந்திருப்பானே. ஏன்றது என் பையனையே பிரிச்சப்பட்டு. ஐயோ தனுசு பாரு, டேய் தனுஷ், டேய் என்னடா ஆச்சு? டேய் தனுஷ் எந்திர்றா, டேய் தனுஷ் எந்திர்றா, டேய் டேய் நான் வந்திருக்கேன் பாடுறா, டேய் தனுஷ், டேய் டேய் தனுஷ் எந்திர்றா, டேய் தனுஷ், டேய் டேய் எந்திர்றா தனுஷ், டேய் எந்திர்றா தனுஷ். டேய் என்னடா ஆச்சு? ஏய் இந்தா. டேய் இவன் ஏன்டா மூக்குள்ள பூரா அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டுக்கிறான்? என்னடா ஆச்சு? டேய் நான் சாவற மாதிரி கனவு கண்டேன்டா. என்னடா சொல்றான்? டேய் நைட் ஏதாவது பேய் படம் பார்த்துருப்பான், அதான் புலம்பிட்டு இருக்கான். இல்லடா, எனக்கு மைண்டே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, ரெடியா இரு. இன்னைக்கே போலான் இருந்தோம், நீ என்னடா இப்படி சொல்ற? நீ என்னடா சாவற மாதிரி கனவு காண்றியா? இனிமேல் சேலரி வாங்குற மாதிரி கனவு காண்டு. இல்லடா எதுவும் சரியில்லை, நான் வீட்டுக்கு போறேன். எப்படி டீ குடிக்க திரும்ப வருவோம் பாரு. டே நில்றா, எங்கடா போயிட்டு வர? இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸோட டீ கடை வரைக்கும். டீ கடை இருக்கட்டும், இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தியே, என்னாச்சு? டேய் உன்னதான்டா, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தியே, வேலை என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லப்பா, சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. உன் இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையா இப்படி ஊரை சுத்திட்டு இருந்தா உனக்கு எவன்டா வேலை கொடுப்பான்? ஏன்டா எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்ப, ஒருத்தன் கூட உனக்கு வேலை கொடுக்கல? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எவனும் வேலை கொடுக்கலையா? இல்ல உனக்கு வேலைக்கு போகவே விருப்பம் இல்லையா? இல்ல தண்டச்சோர திண்டு இப்படியே காலத்தை ஓட்டிலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஊர் உலகத்துல போய் பாடுற பசங்களை வேலைக்கு போய் சம்பாரிச்சு பெத்தவங்களை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறாங்கன்னு நீயும் தான் இருக்கியே. தண்டச்சோர் எனக்குன்னு வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கான் பாரு, தண்டக்கர் மாந்திரம். சும்மா தேவலாம் பேசாதீங்க. வேலை கிடைக்கலன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கம்பெனி ஏறி இறங்குது தெரியுமா? யாரும் வேலை தரல. நான் ஆசைப்பட்டதை படிச்சிருந்தா வச்சு நிம்மதியா இருந்திருப்பேன். உங்க இஷ்டத்துக்கு தானே படிக்க வச்சீங்க. இப்ப வேலை கிடைக்கலன்னா அப்படிதான் இருக்கும். பண்ற தப்பெல்லாம் இவர் பண்ணிட்டு நம்மள சொல்றாரு. என்னையவே எதிர்த்து பேசுறியா? உனக்கு எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். நீ திங்கிற சோத்துல இருந்து போட்டிருக்கிற ஜட்டி வரைக்கும் எல்லாமே நான் சம்பாரிச்ச காசு. நீ இன்னும் ஒரு வாரத்துல வேலைக்கு போற. அப்படி போகல, நீ திங்கிற சோத்துல நானே உன்னை வெஸ்த வச்சு கொன்றுவேன். படா. ஒரு வேலைக்கு போறதுக்கு வக்கு இல்ல, பேச வந்துட்டான். இவங்க இவ்வளோ பேசுறாங்களே, குடும்பத்துல ஒரு நல்லது கெட்டதுன்னா முன்னாடி வந்து நின்று இருக்காங்களா? ஊர் உலகத்துல போய் பாடுற பசங்களை வேலைக்கு போய் சம்பாரிச்சு பெத்தவங்களை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறாங்க.
உன் கூட தானே படிச்சான் ரவி. இப்ப எங்க இருக்கான் பாத்தியா? ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. நீ இன்னும் 1 வாரத்துல வேலைக்கு போற. அப்படி போகல, நீ திங்கிற சோத்துல நானே உன்னை விஷத்தை வச்சு கொண்டுருவேன். எங்க அண்ணன் கடையில ஒரு வேலை இருக்கு, பேசாம அதுக்காக போயேன். நீ இப்படியே இருந்தீனா வீட்டுல அடுப்பெரியாது, நான் தான் கொளுத்திட்டு எறியணும். தம்பி எந்திரிடா. சின்ன வயசுலயே படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன்னு இப்படி பண்ணிட்டியேடா. எந்திரிடாடே, உன்னை பேசி பேசியே கொண்டுட்டேனேடா. எந்திரிச்சு வாடாடே. எல்லாம் ஒன்னால தாயா. படி படின்னு அவனை விட்டுருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் படிச்சிருந்திருப்பானே. ஏன்றது என் பையனையா பிரிச்சப்பட்டிய. ஐயோ தனுசு பாரு. டேய் தனுஷ், டேய் என்னடா ஆச்சு? டேய் தனுஷ் எந்திரா. டேய் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குடா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்பெனில செலக்ட் ஆயிட்டடா. அதுக்குள்ள அவசரப்பட்டியடா. ஐயோ தனுஷ். எல்லாருக்கும் எல்லாமே உடனே கிடைச்சிடாது. அதுக்குன்னு ஒரு கால நேரம் இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா காத்திருக்கணும், காத்திருப்போம்.